இந்த வீடியோவில் பிளேன் கிராஃப் டாப்பிக்கில் சில ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு கிராஃபை இப்போ பிளேன் கிராஃப்னு சொல்கிறேன்னா அங்கே இருக்க எட்ஜஸ் வந்து ஒரு எட்ஜை இன்னொரு எட்ஜை கிராஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்படி எல்லா எட்ஜஸும் இருந்துச்சுன்னா அந்த கிராஃபை வந்து பிளேன் கிராஃப்னு சொல்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து ஒரு பிளேன் கிராஃப்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்க எட்ஜஸ் வந்து ஒரு எட்ஜை இன்னொரு எட்ஜை கிராஸ் பண்ணல, இன்டர்செக்ட் பண்ணல. அதனால் அந்த கிராஃப் வந்து பிளேன் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த பிளேன் கிராஃப் வந்து பிளேனை வந்து செவரல் ரீஜியன்ஸாக பிரிக்குது. இப்போது இது ஒரு ரீஜியன், ரைட், இது ஒரு இன்டீரியர் ரீஜியன், அப்புறம் இது ஒரு ரீஜியன், இது ஒரு இன்டீரியர் ரீஜியன், இது ஒரு வெளியில் இருக்க பார்ட், இது ஒரு எக்ஸ்டீரியர் ரீஜியன். அப்போ டோட்டலாக வந்து 3 ரீஜியன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரீஜியனையும் வந்து நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா F1 ஒரு ஃபேஸு, அதாவது எக்ஸ்டீரியர் ஃபேஸ். F2 வந்து இன்டீரியர் ரீஜன், அதனால் இன்டீரியர் ஃபேஸ் சொல்கிறோம். F3 வந்து இன்டீரியர் ரீஜனு, அதை வந்து ஒரு இன்டீரியர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த கிராஃப் வந்து தெர் ஆர் 3 ஃபேஸஸ். இப்போது இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டிகிரி ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F3யோட டிகிரி என்னென்னு பார்க்கணும்னு வச்சுக்கலேன். இந்த F3யில் பவுண்டரி என்னென்னு பாருங்கள். இந்த எட்ஜ் இருக்குது, இந்த எட்ஜ் இருக்குது, அப்புறம் இந்த எட்ஜ் இருக்குது. இந்த 3 எட்ஜுமே வந்து கட் எட்ஜ் கிடையாது. கட் எட்ஜ் இல்லைன்னா ஒவ்வொரு எட்ஜையும் ஒரு டைம் தான் கவுண்ட் பண்ணணும். அப்போது 1 2 3. அப்போது டிகிரி ஆஃப் F3 வந்து 3ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஃபேஸ் F1 இருக்கு இல்லையா, அது பவுண்டரி என்னன்னு பாருங்களேன். இது ஒரு பவுண்டரியில் இருக்குது, இது பவுண்டரியில் இருக்குது, இது பவுண்டரியில் இருக்குது, இது பவுண்டரியில் இருக்குது, இதுவும் பவுண்டரியில் இருக்குது. F1ஓட பவுண்டரியில் இருக்குது. அப்போது டோட்டலாக வந்து 5 எட்ஜஸ் இருக்குது. அந்த 5 எட்ஜுமே கட் எட்ஜ் கிடையாது. அப்படின்னா கட் எட்ஜ் இல்லைன்னா ஒரு டைம் தான் கவுண்ட் பண்ணணும். அப்போது F1 பொறுத்த வரைக்கும் 5 எட்ஜ் பவுண்டரி இருக்குது. தேர்ஃபோர் டிகிரி ஆஃப் F1 வந்து 5. ஏற்கனவே டிகிரி ஆஃப் F3 வந்து சொல்லிட்டோம், 3 சொல்லிட்டோம். F2 பொறுத்த வரைக்கும் இது பவுண்டரியில் இருக்குது, F2ஓட பவுண்டரியில் இருக்குது, இது பவுண்டரியில் இருக்குது, இது பவுண்டரியில் இருக்குது, இது பவுண்டரியில் இருக்குது. இது 4மே வந்து கட் எட்ஜ் கிடையாது. ஆனால் இதுவும் F2குள்ளே தான் இருக்குது. ஆனால் இது கட் எட்ஜ். கட் எட்ஜாக இருந்தால் என்ன பண்ணணும்னா 2 டைம்ஸ் கவுண்ட் பண்ணணும். அப்போது இந்த வெளியில் இருக்க இந்த பவுண்டரியில் இருக்க 4 எட்ஜு ப்ளஸ் இதை வந்து 2 டைம்ஸ் கவுண்ட் பண்ணணும். அப்படின்னா F2ஓட டிகிரி வந்து 6ன்னு வச்சுக்கணும். அப்போது டிகிரி ஆஃப் F2 is equal to 6. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா டிகிரி ஆஃப் F1 5, டிகிரி ஆஃப் F2 is equal to 6, டிகிரி ஆஃப் F3 is equal to 3. இப்போ எல்லா டிகிரியும் ஆட் பண்ணிங்கன்னா 14 கிடைக்கும். அப்புறம் இந்த கிராஃபில் வந்து 7 எட்ஜஸ் இருக்குது. அப்போ ஜென்ரலாக என்ன கன்க்ளூட் பண்ணணும்னா என்ன எழுதலாம்னா சம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃபேஸஸ் ஆஃப் G is equal to 2 into total number of edges அப்படின்னு சொல்லணும். இந்த கான்செப்டை வந்து ஃபியூச்சரில் படிக்க போகிற தியரத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம படிக்க போகிற தியரம். இந்த தியரமில் 5 சப்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிஷன் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸும் ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சைக்கிள் லென்த் வந்து அட்லீஸ்ட் n சொல்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸோட டிகிரி வந்து அட்லீஸ்ட் என்ன இருக்கும். அதான் அங்கே என்ன எழுதிருக்கோன்னா டிகிரி ஆஃப் F > n போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக ஒரு ரிசல்ட் சொன்னோம். என்ன சொன்னோன்னா சம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃபேஸஸ் ஆஃப் G is equal to 2 into total number of edges அப்படின்னு சொன்னோம். அதான் இங்கே கோட் பண்ணியிருக்கேன். இங்கே டிகிரி ஆஃப் Fக்கு பதிலாக n சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்குன்னா சிக்மா n < q. இந்த n வந்து ஒவ்வொரு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். அப்படின்னா எத்தனை ஃபேஸ் இருக்கோ அத்தனை n வரும். அப்படின்னா கார்டினாலிட்டி f of G into n < q போட்டுக்கலாம். கார்டினாலிட்டி f of G அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இன் G. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இன் Gக்கு வந்து நம்ம ஏற்கனவே 6 வச்சுருக்கோம். நோட்டேஷன் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் வந்து 6. இப்போ Rn < q. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆயிலர் ஃபார்முலாக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆயிலர் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா P - Q + R is equal to 2 அப்படின்னு சொல்லுது. அதுலேருந்து R என்ன சொல்லலாம்னா 2 - P + Q அப்படின்னு மாற்றிக்கலாம். இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். என்ன கிடைக்குன்னா 2 - P + Q into n < 2Q. இதுலேருந்து சிம்பிளை பண்ணிங்கன்னா 2n - Pn + Qn < 2Q. நெக்ஸ்ட்டு இந்த 2Q லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போது இந்த Pn ரைட் சைடு கொண்டு வருங்க, இந்த 2n ரைட் சைடு கொண்டு வருங்க. அப்படின்னா Qn - 2Q < Pn - 2n. இங்கே Q காமன் லெஃப்ட் சைடில் Q காமன் எடுத்துக்கிறோம், ரைட் சைடில் என்ன காமன் எடுத்துக்கிறோம். அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா Q லெஃப்ட் சைடு வச்சுட்டு n - 2 ரைட் சைடில் கொண்டு வரோம். அப்படின்னு என்ன கிடைக்குன்னா Q < n into P - 2 divided by n - 2. இதான் நம்ம வந்து சப்டிஷன் 1ல் ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போது சப்டிஷன் 2 ப்ரூவ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 3 எட்ஜஸாக வேணும். இது வந்து சைக்கிள் ஆஃப் லென்த் 3, இது சைக்கிள் ஆஃப் லென்த் 4, இது சைக்கிள் ஆஃப் லென்த் 5. இப்போ ஜென்ரலாக சைக்கிள் லென்த் வந்து அட்லீஸ்ட் 3 இருக்கும்.
நம்ம ஏற்கனவே சைக்கிள் ஆஃப் லென்த் அட்லீஸ்ட் எண்ணுக்கு வந்து ஒரு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா q ≤ n × p - 2 / n - 2. இங்கே எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா q ≤ 3 × p - 2 / 3 - 2 போட்டுக்கலாம். அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா q ≤ 3p - 6 நமக்கு கிடச்சிடும். இதுதான் நம்ம சப்டிவிஷன் 2ல் ப்ரூவ் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3 பண்ண போகிறோம். சப்டிவிஷன் 3ல் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா டெல்டா ஆஃப் g ≤ 5 அப்படின்னு சொல்லணும். இதை நம்ம கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் ட்ரை பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம வழக்கமாக என்ன செய்யணும்னா இஃப் நாட் போடுவோம், ப்ரொசீட் பண்ணுவோம், ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். இப்போ இஃப் நாட் போட்டாச்சு. அப்போ இதுக்கு ஆப்போசிட் வந்து டெல்டா ஆஃப் g ≥ 6 போட்டாச்சு. டெல்டா ஆஃப் g ≥ 6 போட்டிருக்கோம். இதை இன்இக்வாலிட்டி நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா சம் ஆஃப் டிகிரிஸும் 2 × q ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ 2q = சம் ஆஃப் டிகிரிஸ். நெக்ஸ்ட் 2q அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிகிரி ஆஃப் விக்கு பதிலாக டெல்டா ஆஃப் g சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு வந்து சின்னதாயிரும். அதான் 2q > சிக்மா டெல்டா ஆஃப் g. இந்த டெல்டா ஆஃப் g வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு வரும். அப்போ எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை டைம்ஸ் டெல்டா ஆஃப் g வரும். அப்போது இந்த சம்மேஷன் வேல்யூ வந்து p டைம்ஸ் டெல்டா ஆஃப் g மாற்றிக்கலாம். அதான் இங்கே எழுதியிருக்கோம். 2q > p டைம்ஸ் டெல்டா ஆஃப் g. நெக்ஸ்ட்டு டெல்டா ஆஃப் ஜியோட 6 சின்னது. அதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா 2q > 6p அப்படின்னு போட்டிருக்கோம். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா q > 3p. 3pயோட 3p - 6 சின்னது. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா q பெருசு 3p - 6 சின்னதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன சப்டிவிஷன் 1ல் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா q வந்து சின்னது 3p - 6 வந்து பெருசுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ திஸ் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் இல்லையா? இந்த கான்ட்ரடிக்ஷன் காரணம் என்ன? நம்ம போட்ட இஃப் நாட். அப்போ டெல்டா ஆஃப் g > 6 போட்டிங்கன்னா ராங் இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா டெல்டா ஆஃப் g < 5 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இப்போ சப்டிவிஷன் 4 பண்ண போகிறோம். சப்டிவிஷன் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா ஆஃப் g > 3 கொடுத்துருக்காங்க. இது இன்இக்வாலிட்டி நம்பர் 1 வச்சுக்கோங்க. என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா கிராஃப் ஜியில் ஒரு ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேஸோட டிகிரி வந்து < = 5 ப்ரூவ் பண்ணணும். இந்த சப்டிவிஷனை கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். அப்போ அஸ் யூஷுவல் இஃப் நாட் போடுறோம், ப்ரொசீட் பண்ணுறோம், கான்ட்ரடிக்ஷன் வரணும். இதுதான் நம்ம எய்மு. அப்போ இந்த இதுக்கு ஆப்போசிட் வந்து எல்லா ஃபேஸோட டிகிரி வந்து < = 6 இருக்கும். அப்படி மாற்றிக்கலாம். இதை வந்து இன்இக்வாலிட்டி நம்பர் 2 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே ஒரு தியரம் கோட் பண்ணியிருக்கோம். அதாவது சம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃபேஸஸ் ஆஃப் g வந்து 2 × q ஈக்குவல்னு நமக்கு தெரியும். அதான் அங்கே எழுதியிருக்கோம். சிக்மா டிகிரி ஆஃப் f is equal to 2q. நெக்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டி நம்பர் 2 யூஸ் பண்ணுறீங்க. டிகிரி ஆஃப் f விட 6 சின்னது. அப்போ டிகிரி ஆஃப் f இப்போ தான் 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவல் வந்து < ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த 6 வந்து எல்லா ஃபேஸஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க. அப்போது எத்தனை ஃபேஸ் இருக்கோ அத்தனை டைம் 6 வரும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து கார்டினாலிட்டி ஆஃப் f of g. அப்போ 6 × கார்டினாலிட்டி ஆஃப் f of g < = 2q அப்படி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்டினாலிட்டி ஆஃப் f of g பதிலாக r சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து r ஸ்மால் r வச்சுக்கலாம். அப்போ 6r < = 2q வரும். அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 3r < q வரும். இப்போ இதுலேருந்து r வந்து r is < = q/3 அப்படின்னு மாற்றிக்கலாம். இதை இன்இக்வாலிட்டி நம்பர் 3 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே ஒரு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா சம் ஆஃப் டிகிரிஸும் 2q ஈக்குவல். இது நம்ம ஏற்கனவே சொன்ன இன்ஃபர்மேஷன் தான், ரிசல்ட் தான். இப்போ இந்த டிகிரி ஆஃப் பிக்கு பதிலாக டெல்டா ஆஃப் g சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி ஈக்குவல் டு வந்து > மாற்றிக்கலாம். ஏன்னா டிகிரி ஆஃப் பியோட டெல்டா ஆஃப் g சின்னது. அப்போ இது வந்து ஈக்குவல் டு வந்து > மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டெல்டா ஆஃப் g வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை டெல்டா ஆஃப் g வரும். அப்போது இதோட சமேஷன் வந்து சிக்மா டெல்டா ஆஃப் g பதிலாக p டைம்ஸ் டெல்டா ஆஃப் g போட்டுக்கலாம். அப்போ 2q > p டெல்டா ஆஃப் g. நெக்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டி நம்பர் 1 என்ன சொல்லுதுன்னா டெல்டா ஆஃப் ஜியோட 3 சின்னது. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா டெல்டா ஆஃப் ஜிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2q > p. இப்போ இதுலேருந்து p என்ன சொல்லலாம்னா p < = 2q/3 எழுதிக்கலாம். இதை இன்இக்வாலிட்டி நம்பர் 4 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயிலர்ஸ் ஃபார்முலா எப்படி படிச்சிருக்கோம். என்னென்னா p - q + r is equal to 2 இப்படி படிச்சிருக்கோம். அதான் இங்கே பயன்படுத்த போகிறோம். இங்கே இந்த 2க்கு பதிலாக 2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்குன்னா பியோட 2q/3 பெருசு அப்படின்னு இன்இக்வாலிட்டி நம்பர் 4 சொல்கிறோம். அப்போது இந்த பிக்கு பதிலாக 2q/3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவல் வந்து < < மாற்றிக்கலாம். ஏன்னா பியோட 2q/3 பெருசுன்னு இன்இக்வாலிட்டி நம்பர் 4 சொல்லுது. நெக்ஸ்ட் -q -q அப்படி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி நம்பர் 3 என்ன சொல்லுதுன்னா ஆரோட q/3 பெருசு. அதனால் ஆருக்கு பதிலாக q/3 போட்டிருக்கேன்.
இங்கே கியூப் 2/3 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே Q/3 இருக்குது. அது ரெண்டையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 3Q/3 இருக்கும். அப்போ Q கிடைக்கும். அப்புறம் ஆல்ரெடி வந்து -Q இருக்குது. இப்போ Q - Q வந்து 0. இப்போ ரைட் சைடு என்ன வந்துருச்சு, உங்களுக்கு 0 வந்துருச்சு. அப்போது என்ன கிடைச்சிருக்குன்னா 2 ≤ 0 கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் ராங். ஏன் இப்படி ராங் வந்துச்சுன்னா நம்ம இஃப் நாட் போட்டதுனால. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா கட்டாயம் ஒரு ஃபேஸ் இருக்கும், அந்த ஃபேஸோட டிகிரி வந்து <5 இருக்கும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ சப்டிஷன் 5 பண்ண போகிறோம். சப்டிஷன் 5ல ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா K5 வந்து நான் பிளேனார்னு சொல்லணும். இங்கே கான்ட்ராடிக்ஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம இஃப் நாட் போட்டு ப்ரொசீட் பண்ணுறோம். லாஸ்ட்டில் ஒரு கான்ட்ராடிக்ஷன் வரணும். அப்போ K5 இஸ் நான் பிளேனாருக்கு ஆப்போசிட் வந்து K5 வந்து ஒரு பிளேனார். K5 பிளேனார் அப்படின்னா அந்த K5ங்கிற கிராஃபை ஒரு லைனை இன்னொரு லைன் இன்டர்செக்ட் பண்ணாமல் வரைய முடியும். அப்படின்னா K5 வந்து ஒரு பிளேன் கிராஃப்னு எடுத்துக்கலாம். ஒரு கிராஃப் பிளேன் கிராஃபாக இருந்துச்சுன்னா இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூன்னு ஏற்கனவே சப்டிஷன் 2ல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ Q < 3p - 6ன்னு எழுதிக்கலாம். K5 பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து 10, டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து 5. அப்படின்னா Qக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், Pக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 10 < 9 வருது. திஸ் இஸ் ராங். ஏன் ராங்காக வந்துச்சுன்னா இஃப் நாட் போட்டதுனால. இப்போ K5 இஸ் பிளேனார் அப்படின்னா ராங்காக வருது. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா K5 இஸ் நான் பிளேனார்னு கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி K33 நான் பிளேனார்னு ப்ரூவ் பண்ணுறோம். இங்கே சேம் மெத்தட் தான், கான்ட்ராடிக்ஷன் மெத்தட் தான். இஃப் நாட் போடுறோம், ப்ரொசீட் பண்ணுறோம், லாஸ்ட்டில் கான்ட்ராடிக்ஷன் வரும். இப்போ K33 இஸ் நான் பிளேனாருக்கு ஆப்போசிட் வந்து K33 வந்து பிளேனார். அப்புறம் நம்ம K33 வந்து ஒரு கம்ப்ளீட் பைபார்டிக் கிராஃப். ஒரு கிராஃப் பைபார்டிக் கிராஃப் இருந்துச்சுன்னா அந்த கிராஃபில் ஆட் சைக்கிள் இருக்காது. அப்படின்னா K33 என்ன இருக்காது, ட்ரையாங்கிளே இருக்காது. அப்படின்னா கட்டாயம் அங்கே இருக்க ஃபேஸ் வந்து லென்த் வந்து கட்டாயம் 3 இருக்காது, அதுக்கு மேலே தான் இருக்கும். இப்போது ஒவ்வொரு ஃபேஸோட லென்த் வந்து டெஃபினட்டாக ஒவ்வொரு ஃபேஸோட டிகிரி வந்து கட்டாயம் 4 அதுக்கு மேலே இருக்கும். அதாவது ஒவ்வொரு சைக்கிளோட லென்த் வந்து டெஃபினட்டாக 4 அதுக்கு மேலே தான் இருக்கும். 3 இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தியரமே படிச்சிருக்கோம், பைபார்டிக் கிராஃப் இருந்துச்சுன்னா அந்த கிராஃபில் வந்து ஆட் சைக்கிள் இருக்காது. அப்போது ஒவ்வொரு ஃபேஸோட டிகிரி வந்து கட்டாயம் 4 இருக்கும். ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு சைக்கிளோட லென்த்தும் அட்லீஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூன்னு நம்ம சப்டிஷன் 1ல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஃபேஸோட லென்த் வந்து அட்லீஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூ. இப்போ நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சைக்கிளோட லென்த் வந்து அட்லீஸ்ட் 4 அதுக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா எங்கெல்லாம் எண் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்புறம் K33 பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து 9, டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து 6. அப்போது எங்கெல்லாம் Q இருக்கோ அங்கே ஃபுல்லாக 9 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எங்கெல்லாம் P இருக்கோ அங்கே ஃபுல்லாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா 9 < 8 கிடைக்குது. திஸ் இஸ் ராங். ஏன் இப்படி ராங் வந்துச்சுன்னா நம்ம போட்டது இஃப் நாட் போட்டதுனால. இப்போ K33 இஸ் பிளேனார்னா ராங்காக வருது. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா K33 இஸ் நான் பிளேனார் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிக்கிறோம்.